ஓகே ஓகே சார், தொடங்கிடலாமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காக்கைக்கூடு நடத்தும் இந்த சூழல் சார்ந்த இந்த வெபினாரில் இது 2வது வாரம். 38 மாவட்டங்களையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வரக்கூடிய தொகுப்பு மாதிரி ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த வாரம் திண்டுக்கலை சார்ந்த அந்த பயோடைவர்சிட்டி பற்றி எழுத்தாளர் திரு சதீஷ் முத்துகோபால் அவர்கள் அற்புதமாக விளக்கியிருந்தாங்க. நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸும் அதில் கலந்துட்டு இருந்தாங்க. நல்ல வரவேற்பை பெற்றது. ஸோ இந்த வாரம் அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்லுயிரியத்தை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளர் மற்றும் சூழல் சார்ந்து இயங்கக்கூடிய திரு பாலாஜி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நமக்காக பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. அவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த காக்கைக்கூடு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பல்லுயிரியத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசலாம். இந்த 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழல் சார்ந்த விஷயத்தையும் ஒரு தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை வெளிக்கொண்டு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விஷயம் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும். மொத்தமா 38 மாவட்டங்களும் முடியக்கூடிய தருவாயில இது ஒரு மிகப்பெரிய தொகுப்பா அமையும் அப்படின்ற எண்ணத்தில் தான் காக்கைக்கூடு நிறுவனர் திரு செலியன் அவர்கள் இதை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து திரு பாலாஜி அவர்களை பற்றி ஒரு சிறிய முன்னுரை. சூழல் சார்ந்து பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். 2 மிக முக்கியமான புத்தகங்களை அவருடைய உழைப்பின் பேரில் வந்திருக்கு. கோயம்புத்தூர் பறவைகள் மற்றும் வனத்துறையோடு இணைந்து மற்றொரு காடுகள் சார்ந்த புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். அதுவும் நிறைய இடங்கள்ல பிரபலமா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஈரோடு மேமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதிகமா மேமல்ஸ் பற்றி புக்ஸ் நம்ம கிட்டே இல்லை. ஸோ ஈரோடுல இருக்கக்கூடிய மேமல்ஸ் அப்படின்றது ஒரு தனித்துவமான புத்தகம். ஏற்கனவே காக்கைக்கூடு நிகழ்வுகளில் பங்கெடுத்து வெபினார் மூலமாகவும் சரி, நேரடியாக குன்னூரில் நடைபெற்ற பறவை ஆர்வலர்கள் சந்திப்பிலையும் நேரடியாக தன்னுடைய இருப்பை பதிவு செய்தவர் திரு பாலாஜி அவர்கள். பல்வேறு விருதுகள் ஈபேர்ட்ல பல்வேறு கான்ட்ரிபியூஷன்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பறவைகள் சார்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. இன்று காலையில கூட ஒரு சென்சஸ்க்காக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி செல்லியன் சார் அவர் சொல்லியிருந்தா கேள்விப்பட்டோம். ஸோ தொடர்ந்து சூழலுக்காக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அனைத்து விஷயத்தையும் உற்சாகத்தோடு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திரு பாலாஜி சார் அவர்களை இந்த நிகழ்ச்சி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி திரு விக்ரம். நான் இப்போ இந்த ஆரம்பிக்கலாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலாஜி. ஒரு நல்ல முன்னுரையை எனக்கு வழங்கியிருந்தாரு திரு விக்ரம். அதற்காக அவருக்கு நன்றி. அப்புறம் இத்தனை மக்களை பல்வேறு மாவட்டங்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து தந்த காக்கைக்கூடு அமைப்பிற்கும் அதன் நிறுவனரான திரு செலியன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம கொஞ்ச நேரமா நம்ம பார்க்க போறது என்னன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்லுயிர் சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலியமா நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கால்வாசி டெக்ஸ்ட் எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த கண்டென்ட் பிக்சர்ஸ் மூலியமா விஷயங்களை கடத்துறதுக்காக நான் முயற்சி பண்ணியிருக்கேன். பிரசன்டேஷன் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்துல இந்த திருக்குறள் ஏற்கனவே நீங்க பல பேர் பார்த்திருப்பீங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது திருவள்ளுவரோட திருக்குறள். இந்த திருக்குறளை திருவள்ளுவர் எந்த கருத்தா சொல்ல வந்தார் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுமே முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதற்கு எல்லா உயிர்களுக்கும் ஒரு பயன் உண்டு. அதை பேணி பாதுகாக்கிறதுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படிங்கிறது திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்னாவே பதிவு செஞ்சிருக்காரு. இருந்தாலும் கூட நம்மளோட பல பேர்த்துக்கு அந்த முக்கியத்துவம்ங்கிறது இன்னும் போய் சேரல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். நம்மளால எவ்வளவு விஷயங்கள் மூலியமா இதை கடத்த முடியுமோ அதை நம்ம முயற்சி பண்ற இந்த பிரசன்டேஷன்ல. இப்போ நம்ம முக்கியமா பார்க்க போறது கோயம்புத்தூர் மாவட்டம். அதுல பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, சூலூர், பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை. இதுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்குள்ள
பல்வேறு தாலுகாக்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பல்லுயிர் சூழலை தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம்ங்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி உள்ள ஒரு பகுதி. ஸோ அதனால மேற்கு தொடர்ச்சி மலையோட பல்லுயிர் சூழல் வந்து கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தையும் சேர்ந்து பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம இமயமலையை விட பழமையான ஒரு மலைத்தொடர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஆனா அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இமயமலையை விட ரொம்ப பழமையான ஒரு மலை பகுதிங்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ இந்திய துணைக்கண்டம் வந்து ஆசிய கண்டத்தோட மோதும் போது உருவான மலை தான் வந்து ஹிமாலய மலை. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது வந்து உருவாயிருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான செய்தி. அதனாலதான் வந்து அதோட பல்லுயிர் சூழல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட வடக்கு, தெற்கு மற்றும் அதோடைய மேற்கு பகுதி முக்கால்வாசி வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகள் தான். அதனால வந்து அதோடைய சூழல் அமைப்பு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட பாதிப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான புவியியல் அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா இது பாலக்காடு கணவாய் வந்து நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் அகலம் உள்ள இந்த பாலக்காடு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூரோட சுற்றுச்சூழலை வந்து சில விதங்கள்ல பாதிக்குது. அதோட ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பா இருக்கிறதுனால வந்து இதனால பல வகையான உயிரினங்கள் வந்து இங்க இருக்க சாத்தியமாகுது. ஸோ இந்த பல்லுயிர் சூழல் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு கதையை வந்து நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து இது ஒரு தகவலா நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நமக்கு வந்து இந்த மொரிஷியஸ் தீவு அப்படிங்கிற ஒரு தீவுல இந்த டோடோ அப்படிங்கிற ஒரு பறவை வந்து 16வது நூற்றாண்டிலேயே வந்து அழிஞ்சு போச்சுங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல். கூட வந்து கல்வேரியான்னு சொல்லிட்டு ஒரு மரம் அந்த மொரிஷியஸ் தீவுகள்ல இருந்தது. இப்போ அங்கிருந்தவங்க வந்து என்ன ஒரு விஷயம் கவனிச்சாங்கன்னா 16வது நூற்றாண்டு, அதாவது டோடோ பறவை அழிஞ்சு போனதுக்கு பிற்பாடு இந்த கல்வேரியாங்கிற மரங்களோட எண்ணிக்கையும் வந்து ரொம்ப குறைவா இருந்தது. அதுக்கப்புறம் புதிதாக வந்து அந்த கல்வேரிய மரங்கள் வந்து உற்பத்தி ஆகவே இல்லை அப்படிங்கிறது வந்து கவனிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து 13 மரங்கள் தான் இருந்தது, மற்ற எல்லா மரங்களும் வந்து அழிஞ்சு போயிருச்சு ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ இப்போ டோடோ பறவைக்கும் இந்த கல்வேரிய மரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியல. அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட், அதாவது ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கல்வேரிய மரத்துடைய இந்த பழங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த பழங்களை வந்து டோடோ பறவையை போலவே அதே சைஸ் இருக்கக்கூடிய இந்த வான்கோழிகளுக்கு வந்து வலுக்கட்டாயமா வந்து இந்த பழங்களை வந்து கொடுக்குறாரு. அந்த பழங்களை வந்து கொடுக்கும்போது அந்த கல்வேரியா அந்த டோடோ பறவை இந்த வான்கோழி வயிற்று வழியாக வெளியில எச்சமாக வரும்போது அதுல இருந்து அந்த கல்வேரியா மரங்கள் வந்து ஜனிக்குது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சது வந்து என்ன உறுதியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த டோடோ பறவைகள் தான் வந்து இந்த கல்வேரியா மரத்துக்கு வந்து ஒரு விதை பரப்பியா இருந்து செயல்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து விஷயத்த ஆராய்ச்சி பூர்வமா அவர் கண்டுபிடிச்சார். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டோடோ பறவையோட அழிவு வந்து அந்த ஒரு பறவையோட அழிவு மட்டும் இல்லை, அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கல்வேரிய மரத்தோட அழிவுக்கும் அது ஒரு முக்கியமான காரணியா இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இதன் மூலியமா என்ன நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒரு
அந்த பயோடைவர்சிட்டி அல்லது பல்லுயிரியம்ங்கிறது வந்து ரொம்பவே ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு. நம்ம ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஃபுட் செயினுங்கிறது வந்து உணவுச் சங்கிலி. அந்த உணவுச் சங்கிலியில வந்து எது எதோட தொடர்புடையது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா இன்னும் வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவா தெரியல. ஆனா வந்து நம்ம வந்து காரண காரியம் இல்லாம வந்து காடுகளை வந்து நம்ம வந்து அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த அழிவு இது வந்து எங்க போய் முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இன்னும் வரைக்கும் வந்து புரியாத புதிராவே இருக்குது. அதுக்காக வந்து நம்ம இதுல வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு வரும். சரி, ஒரு மரம் வந்து அழிஞ்சு போகுது, அதனால வந்து நமக்கு என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு கேள்வியாக இந்த இடத்துல கேட்கலாம். ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நோய்களுக்கான மருந்துகள்ங்கிறது வந்து நம்மளுடைய தாவரங்கள்ல இருந்து தான் வந்து உற்பத்தி ஆகுது. இப்போ உலக காடுகள்ல இருக்கக்கூடிய தாவரங்கள்ல இருந்து தான் வந்து எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸுமே ஜெனரேட் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த தாவரங்களோட அழிவுங்கிறது வந்து மனித குலத்தின் அழிவுக்கே வந்து வழிவகுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காகவாவது நம் பல்லுயிர் சூழல வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நான் ஒரு பதிவா செஞ்சுக்க விரும்புறேன். இது வந்து நீங்க நிறைய பேர் வந்து பள்ளி பாட புத்தகங்கள்ல வந்து உணவுச் சங்கிலி வந்து இங்க நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த உணவுச் சங்கிலியோட வரைபடம் தான் இது. ஸோ இந்த உணவுச் சங்கிலிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான அமைப்பு. எந்த கண்ணியை வந்து நம்ம அதுல இருந்து எடுத்தோம்னா எது பாதிப்படையும் அப்படிங்கிறது வந்து நம்ம உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை. ஸோ பல்லுயிரத்தை வந்து நம்ம எதுக்காக நம்ம பாதுகாக்கணும்? ஒன்று வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நதிகள் வந்து பெரும்பாலும் உற்பத்தி ஆகிறது வந்து காடுகள்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அந்த நதிகள் வந்து ஜீவ நதிகளா இருக்கணும் அப்படின்னா அந்த காடுகளை நம்ம பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இயற்கை சீற்றங்கள்ல இருந்து சீக்கிரமா வந்து மீண்டு வரணும் அப்படின்னா பயோடைவர்சிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். சமன்பாடு, இயற்கை சமன்பாடுங்கிறது வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் பல்லுயிரியம் முக்கியம். ஸோ இது எல்லா விஷயங்களுக்கும் வந்து பல்லுயிரியம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பல்லுயிரத்துக்கு வந்து இவ்வளவு முக்கியம் இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் வந்து இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஒன்று வந்து பொல்யூஷன், நெகிழி கழிவுகள் மற்றும் இதர கழிவுகள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அப்புறம் வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும், அந்த பார்த்தீனியம் போன்ற செடிகள் வந்து வேறு நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளோட விளைநிலங்களை எல்லாம் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். இது மாதிரி பல்வேறு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இருக்கு நம்ம காடுகள்ல. இதெல்லாமே பல்லுயிர் சூழலுக்கு வந்து ஒரு முக்கியமான அச்சுறுத்தல். லேண்ட் அண்ட் வாட்டர் யூஸ் சேஞ்ச். இப்போ நிலம் வந்து விளைநிலங்கள் எல்லாம் வந்து வீடு மனைகளாகவும் இண்டஸ்ட்ரி உற்பத்தி சாலைகளாகவும் மாறிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன். இந்த அதோடைய ஒரு கடல்ல இருந்து நம்ம ஒரு 10 டன் மீன் வந்து நம்ம அறுவடை செஞ்சோம்னா அது வந்து சூழல் சமன்பாட்டுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மடங்கு 100 மடங்கு எச்ச நம்ம வந்து மீன்களை வந்து எடுக்கும்போது கண்டிப்பா அது சூழல் சமன்பாட்டை பாதிக்குது. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், கால பருவன் நிலை பிறழ்வுன்னு நம்ம சொல்லலாம், காலச்சூழல் மாற்றம்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பல்லுயிர் சூழலுக்கு முக்கியமான த்ரெட்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கோயம்புத்தூருக்கு இப்போ நம்ம வந்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பல்லுயிர் சூழல் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே படங்கள் மூலியமா பார்த்தோம். கோயம்புத்தூரோட வடக்கு பகுதி வந்து
வடக்கு பகுதி, தெற்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி எல்லாமே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளாக இருக்குங்கிறத பார்க்குறோம். பாலக்காடு கணவாய் வந்து எப்படி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தவிர வந்து நகரத்தை ஒட்டிய பகுதிகள்னு கொஞ்சம் இருக்கு, கிராமம் பகுதிகள்னு கொஞ்சம் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு, புல்வெளி பகுதிகள் இருக்கு, மலைப்பகுதிகள், வால்பாறை, டாப் ஸ்லிப், இந்த மாதிரி மலை பகுதிகள் இருக்கு, காடுகள் சூழ்ந்த பகுதிகள் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால தான் வந்து இந்த பல்லுயிர் சூழல்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நாங்க கணக்கெடுத்த வகையில பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட பறவைகளோட எண்ணிக்கை வந்து 430. அதுல வந்து தமிழகத்தோட மொத்த பறவைகளோட எண்ணிக்கை வந்து 530. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பறவைகள் தான் வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பறவைகள் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல பார்க்க முடியாது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பறவைகளாக தான் இருக்குது. கோயம்புத்தூர் வந்து ஒரு லேண்ட்லாக்ட் ஏரியா, சுத்தி கடல் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கடல் சார்ந்த பறவைகளை வந்து பல பறவைகள் வந்து பறவை இனங்கள் நம்மளால வந்து பார்க்க முடியல. மற்றபடி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டங்கள்லயே 38 மாவட்டங்கள்லயும் கோயம்புத்தூர்ல பார்க்கக்கூடிய வகையான பறவைகள் வந்து அதோட எண்ணிக்கையில வேற எந்த மாவட்டத்திலையும் இது வரைக்கும் பதிவு செய்யப்படல அப்படிங்கிறத வந்து உறுதியா நம்ம சொல்லலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பாலூட்டிகள். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பாலூட்டிகளை பற்றிய ஒரு சிறு பார்வை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப விரிவா நம்ம பார்க்க போறது இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து ஒரு 20% வந்து காடுகள் இருக்கிறதுனால பல்வேறு நம்ம பாலூட்டிகளை நம்ம பார்க்க முடியும். நம்ம பெரிய பாலூட்டிகளான அந்த யானை, புலி, சிறுத்தை, சிங்கவால் குரங்கு, மலை அணில் மற்றும் நரி, இது எல்லாமே வந்து நம்மளால வந்து கோயம்புத்தூர்ல வந்து பார்க்க முடியும். அந்த காடுகள்ல வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் 60 வகைகளுக்கு மேலான பாலூட்டிகளை வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இப்ப சமீபத்துல தான் வந்து ஏற்கனவே திரு விக்ரம் சொன்ன மாதிரி நம்ம வந்து வைல்டு ஈரோடு மேமல்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணோம். அதுக்காக வந்து எடுத்துக்கிட்ட ஆய்வுகளை வந்து நம்ம பார்த்தப்போ இந்த 60 வகையான பாலூட்டிகளை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதுல 20% மேல வவால்களும் எலிகளுமே வந்து 20% மேல இருக்கு. ஸோ ஆனா வந்து பெரும்பாலும் வந்து நீங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பதிவுகளில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வவால்களோட வகைகளும் இந்த எலிகளோட வகைகளும் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க கண்டுக்கிறதே இல்லை. முக்கால்வாசி வந்து இந்த பெரிய பாலூட்டிகளான இந்த சிங்கம், புலி, யானை, சிறுத்தை, இந்த மாதிரியான பெரிய பாலூட்டிகளை தான் வந்து அந்த வனத்துறை வந்து பதிவு செய்யறாங்க. இது ஒரு வருத்தமான விஷயம்தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம தன்னார்வலர்கள் மூலியமா வந்து சேகரிச்ச தகவல்கள் மூலியமா நம்ம 60க்கு மேற்பட்ட பாலூட்டிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதுல வந்து சில ரொம்ப அபூர்வமான பாலூட்டிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சில பாலூட்டிகளை மட்டும் நம்ம இங்க பார்க்கலாம். ஒண்ணு வந்து மெட்ராஸ் ஹெட்ஜாக், ஒரு முள்ளெலி. இதை வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல நம்ம பார்க்க முடியுது. இப்போ அருகில இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்திலையும் இதை வந்து சில பகுதிகளில் பார்க்கலாம். கன்னியாகுமரி இந்த மாதிரி பகுதிகளையும் சில பார்க்க முடியுது. அப்புறம் வந்து இந்த பறக்கும் அணில், இந்தியன் ஜெயண்ட் ஃபிளைங் ஸ்குரில், இதையுமே வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காடுகள்ல வந்து நம்ம இதை பார்க்கிறோம். ஆனா இது என்னன்னா, இந்த முக்கால்வாசி இந்த 2 விலங்குகளுமே வந்து இரவாடி விலங்குகள்.
அதனால வந்து இரவு நேரங்கள்ல மட்டும்தான் வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். பகல்ல வந்து பார்க்கறது வந்து ரொம்பவே அபூர்வம். அதனால வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கும். அப்புறம் வந்து கோயம்புத்தூர்லயே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு அணில்னா இந்த நீலகிரி ஸ்ட்ரைப்டு ஸ்குரில சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு தமிழ் பெயர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீலகிரி ஸ்ட்ரைப்டு ஸ்குரில்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சிறுவாணி இந்த காடுகள்ல வந்து நம்ம வந்து பொதுவாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப அபூர்வமான ஒரு அணில் தான் இது. அதே மாதிரி சிங்கவால் குரங்கு, லைன் டைல்டு மக்காக்குன்னா இந்த களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ்லையும் வந்து இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு அபூர்வமான ஒரு உயிரினம் தான். மற்ற மாவட்டங்கள்ல வந்து பெரும்பாலும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை இனங்கள் வந்து ஒரு மேற்பார்வை மட்டும்தான். நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டா போக முடியாது. ஏன்னா பறவைகளை பற்றி பார்க்கணும்னாலே வந்து தனியாக அதுக்குன்னே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம பறவைகளை பற்றி மட்டுமே பார்க்கலாம். நம்ம அபூர்வமான சில பறவைகள் மட்டும் நம்ம வந்து உங்ககிட்ட நான் காமிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து நம்ம வந்து இந்த பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த புக்கு நம்ம வந்து ரிலீஸ் பண்ண டைம்ல வந்து நமக்கு 417 வகையான பறவைகள் வந்து இருந்தது வந்து நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். ஆனா அது அப்படி செஞ்சிருந்த போதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 430ங்கிற எண்ணிக்கையை வந்து அது தொற்றுச்சு. ஸோ இந்த பறவைகளோட எண்ணிக்கை வந்து வருஷம் பறவை ஆர்வலர்கள் கூட இந்த எண்ணிக்கைங்கிறது வந்து குறிட்டே தான் போகுது, குறையறதில்ல. ஸோ இப்போ இந்த 417 வகையான பறவைகளை பார்த்தீங்கன்னா 29 வகையான பறவைகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தையே வாழ்விடமாக கொண்ட பறவைகள். அப்புறம் வந்து 132 வகையான பறவைகள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வலசை வரக்கூடிய பறவை இனங்கள். அப்புறம் வந்து ஒரு 6 பறவை இனங்கள் வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்கக்கூடிய பறவைகளும் இருக்கு. அதே பறவைகள் வந்து இப்போ வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள் இருந்தும் கோயம்புத்தூருக்கு வருது. ஸோ இது வந்து டுவல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் போத் அ ரெசிடென்ட் அண்ட் அ மைக்ரண்ட். ஸோ இதுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து என்ன ஒரு வித்தியாசமான அமைப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் இவ்வளவு பறவைகள் வந்து இங்க பதிவு செய்யப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்து இந்த வலசை பாதை மைக்ரேட்டரி ரூட் வந்து அந்த பாலக்காடு கணவாய் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த பாலக்காடு கணவாய் அருகிலேயே இருக்கிறதுனால வந்து பல்வேறு முக்கியமான பறவைகளுடைய வலசை பாதையில வந்து கோயம்புத்தூர் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால வந்து கோயம்புத்தூருக்கு நம்ம பார்க்கக்கூடிய பறவைகளோட எண்ணிக்கை நேச்சுரலாகவே வந்து அதிகமாக இருக்கு. ஸோ கோயம்புத்தூர்ல அபூர்வமாக பார்க்கக்கூடிய சில பறவைகள் பார்த்தீங்கன்னா இந்தியன் குக்கு, ஸ்ரீலங்கன் ஃப்ராக் மவுத், தவளை வாயின்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் ரோலர், இஜிப்சியன் வல்ச்சர், இந்தியன் வல்ச்சர், ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர். இது எல்லாமே வந்து இந்த வகையான பறவைகள் எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். பிராட்-டெயில்டு கிராஸ் பேர்டு, பிளைட்ஸ் பிப்பெட், ட்ரீ பிப்பெட், டானி லார்க், இந்தியன் ஸ்பாட்டட் ஈகிள், லெசர் கெஸ்ட்ரல், டெரக் சாண்ட்பைப்பர், கல்ட்-பில் டர்ன், வயர்-டெயில்டு ஸ்வாலோ, காமன் ஃப்ளேம்பேக், வயநாடு லாஃபிங் த்ரஷ். இந்த வயநாடு லாஃபிங் த்ரஷ் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா வேற எந்த மாவட்டத்திலையும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த மாவட்டத்திலும் பதிவு செய்யப்பட்டதா எனக்கு தெரியல. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இது ஒரு பிரத்யேகமான ஒரு பறவையை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ரெப்டைல் அண்ட் ஆம்பிபியன் டைவர்சிட்டி ஆஃப் கோயம்புத்தூர். இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து இந்த கிங் கோப்ரா அப்படிங்கிற அந்த இது வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்காங்க, ராஜநாகம். அதுக்கப்புறம் வந்து கேலக்சி ஃப்ராக், கெமிலியன், ஃபேன் த்ரோட்டட் லிசர்ட், ஈரோடு
டே கெக்கோ, அதுக்கப்புறம் ஸ்கிங்க், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மேமல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் கோயம்புத்தூர்ல நம்ம பதிவு செஞ்சது. அஃப்கோர்ஸ் இதை பத்தி நம்ம விரிவா பார்க்கணும் அப்படின்னா இதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இது என்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இல்லை, அதனால வந்து நம்ம சில படங்களை மட்டும் உங்களுக்காக பகிர்ந்திருக்கேன். ஸோ அடுத்ததான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை டைவர்சிட்டி ஆஃப் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல பார்க்கக்கூடிய இந்த பட்டாம்பூச்சி இனங்கள்ல பத்தி நம்ம கொஞ்சம் ஒரு சுருக்கமா நம்ம பார்த்துடலாம். இந்த மொத்தமா தமிழ்நாட்டில் வந்து 316 வகையான பறவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் 285 வகையான பட்டாம்பூச்சிகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்பவே முக்கியமான பகுதி. இப்போ இன்னொரு இந்த வெபினார்ல பங்கெடுத்திருக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு செய்தி வந்து நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வந்து பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரின் பறவைகளை பத்தி இன்னும் ஒரு புத்தகம் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கோமோ, அதே மாதிரி கோயம்புத்தூரோட பட்டாம்பூச்சிகளை பத்தி ஒரு புத்தகம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இனி ஒரு மாதம் இல்ல ஓரிரு மாதங்கள்ல வந்து அந்த புத்தகம் வெளிவந்துடும். ஸோ இந்த புத்தகத்துல வந்து கோயம்புத்தூர்ல பதிவு செய்யப்பட்டுள்ள அத்தனை வகையான பட்டாம்பூச்சிகள் வகைகளை பத்தியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிறப்பா அந்த புத்தகம் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த தகவல்களை வந்து எனக்கு தந்ததுக்கு வந்து திரு பாவேந்தன், த நேச்சர் அண்ட் பட்டர்ஃப்ளை சொசைட்டியோட பிரசிடென்ட் மற்றும் ஃபவுண்டர், அவருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து ஒரு மேப் நீங்க பாக்குறீங்க. இதுல வந்து இந்த மேப் என்ன மேப்னா இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பட்டாம்பூச்சி நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள், பட்டர்ஃப்ளை ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த பகுதிகள் எல்லாமே வந்து இதுல காமிச்சிருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள் மற்றும் வந்து இந்த ஃபுட்ஹில்ஸ், அந்த மலைப்பகுதிகளில் வந்து நம்ம நிறைய பட்டாம்பூச்சிகளை வந்து பதிவு செய்கிறோம். ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே வந்து பட்டாம்பூச்சி ஆர்வலர்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர்ல பதிவு செய்யப்பட்ட ரொம்பவே ரேரான சில பட்டாம்பூச்சிகள் தான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன். இந்த அப்நார்மல் சில்வர் லைன் அப்படிங்கிற இந்த பட்டாம்பூச்சி வந்து இந்த பகுதிகளில் மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவு செஞ்சிருக்கோம். ரொம்பவே ஒரு அபூர்வமான ஒரு பட்டாம்பூச்சி தான் இது. இதை தவிர வந்து சிவா சன்பீம், மெனி டெய்ல்ட் ஓக் ப்ளூ, நில்கிரி கிராஸ் எல்லோ, தமிழ் கேட்ஸை, பெல்கிரீன் ஆலட், இது எல்லாமே வந்து கோயம்புத்தூர்ல வந்து நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம். இந்த அப்நார்மல் சில்வர் லைனை தவிர மற்ற பட்டாம்பூச்சிகள் வந்து வேற பகுதிகளில் வந்து பார்க்க முடிஞ்சா கூட இது வந்து ஏதாவது 1 or 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் வந்து பார்க்க முடியுமே தவிர கோயம்புத்தூர் தவிர பெரிய பதிவுகள் வந்து வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறதா தெரியல. அடுத்ததான் வந்து ஒடானட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த தும்பிகள், இந்த டிராகன் ஃப்ளை அண்ட் டாம்சல் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா இது வரைக்கும் 90 வகைகள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்கோம். இதுல வந்து தமிழ்நாட்டில் வந்து 150 வகையான தும்பி வகைகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல வந்து 90 வகையான தும்பி வகைகள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா. ஆனா இந்த தும்பிகளோட முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்களோட எண்ணிக்கை வந்து வெகுவா கட்டுப்படுத்துறதுல வந்து இதோட முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ இந்த தும்பிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும்போது டெங்கு, மலேரியா போன்ற விஷக்காய்ச்சல்கள் வந்து பெருசா வந்து தாக்குறது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்லைடு வந்து சதீஷ்குமார்னு சொல்லிட்டு அவரும் வந்து தமிழ்நாடு நேச்சர் அண்ட் பட்டர்ஃப்ளை சொசைட்டியோட ஒரு மெம்பர் தான்.
என்னோட இந்த ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு இந்த தருவாயில நன்றிகளை தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ரொம்பவே அபூர்வமான சில தட்டான் அல்லது தும்பி வகைகள் தான் இதெல்லாம். நீல்கிரி டாரண்ட் டார்ட், இந்தியன் டஸ்க் ஹாக்கர், ட்ரம்பட் டேல், ஃபாரஸ்ட் ஸ்கிம்மர், ஸ்ட்ரீம் க்ளோரி, எமரல்டு ஸ்ப்ரெட்விங், ப்ளூ புஷ் டார்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரி டாரண்ட் டார்ட் அப்படிங்கிற இந்த வகையான டிராகன் ஃப்ளை வந்து தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் பதிவு செய்யப்பட்டதா தெரியல. ஸோ ரொம்பவே அபூர்வமான ஒரு டிராகன் ஃப்ளை தான் அது. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கோயம்புத்தூர்ல இவ்வளவு வகையான பல்லுயிர் சூழல் இருக்கிறதுக்கும் இதை வந்து அடையாளம் கண்டு இதை வந்து இந்த பல்லுயிர் சூழலை வந்து காப்பாற்றுறதுக்கு உதவக்கூடிய சில முக்கியமான அமைப்புகளை பற்றி தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக தமிழ்நாடு வனத்துறை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அகாடமி, சாக்கான், அருளகம், WWF, கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டி, த நேச்சர் அண்ட் பட்டர்ஃப்ளை சொசைட்டி, ஓசை மற்றும் சிறுதுளி, இவங்க எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து சுருக்கமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டட் ஏரியானா ஆனமலை டைகர் ரிசர்வ். ஸோ இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ்ங்கிறது வந்து புலிகள் சரணாலயம். இது வந்து 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனோட பயணம் வந்து புலிகளோட எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் அளவில் வெகுவாக அதிகரிச்சுங்கிறது நம்ம கண்கூட தெரியுது. அதை பற்றி சில தகவல்களும் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நம்ம கொஞ்ச நேரத்தில் அதை பார்க்கலாம். ஸோ முக்கியமான வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து தனியாக ஒரு என்டமாலஜி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த இன்செக்ட் மியூசியம்னு சொல்லி தனியாக ஒன்று வச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க வந்து இந்த பூச்சி வகைகளை வந்து படிக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பயிர்களை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. பட் இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த பல்லுயிர் சூழல் வந்து பேணி காக்கிறத பற்றி நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நிறைய தகவல்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தருவாயில தெரிவிச்சுக்கலாம். கலெக்டரே அதை பத்தி ஒரு முக்கியமான அமைப்பா வந்து செயல்பட்டு இருக்கு. அப்புறம் ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஒரு சார்ந்த அமைப்பு தான் இருக்கு. இது வந்து முக்கியமா வந்து இந்த மரம் வளர்க்கறத வந்து ஒரு முக்கிய அதை பத்தி படிக்கிறதுக்கும் அதை பத்தி பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. அப்புறம் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரி, இதுவும் வந்து கோயம்புத்தூர்ல ஆனைக்கட்டி பகுதிகளில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பறவைகளை குறித்து ஆராயக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு சாக்கான். இது வந்து இப்போ என்னன்னா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்போட வந்து சமீப காலத்துல வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இனிமே வந்து சாக்கான் அப்படின்னு சொல்றதை விட WII சாக்கான் அப்படின்னு சொல்றதுதான் வந்து சரியா இருக்கும். ஸோ இதை தவிர இது வந்து அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள், இதை தவிர வந்து தனியார் அமைப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஒன்று வந்து முக்கியமா நான் வந்து நேரடியாக தொடர்புடைய கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டி. ஸோ வாரம் வாரம் வந்து இந்த கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டிங்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு வந்து அந்த பொதுமக்களை கூட்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு இயற்கை பத்தி ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுறதுல வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டி பண்ணிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு
13 ஆண்டுகளா வந்து செஞ்சுட்டு இருக்குங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த நேச்சர் அண்ட் பட்டர்ஃப்ளை சொசைட்டி என்னுடைய சிறந்த நண்பரும் வழிகாட்டியுமான திரு பாவேந்தன் அவர் தான் வந்து இதோடைய நிறுவனர் மற்றும் இப்போதைக்கு தலைவராகவும் இருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து இந்த அமைப்பு வந்து பட்டாம்பூச்சிகளை குறித்து தொடர்ந்து ஆய்வுகளையும் நூல்களையும் அது பற்றின விழிப்புணர்வுகளையும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான அமைப்புன்னா அருளகம் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். அந்த தமிழகத்தில் வந்து இந்த பாரு கழுகுகளை பொறுத்தவரை இந்த அருளகம் செய்த தொண்டுங்கிறது வந்து மிக பெருதி. அது இந்த பாரு கழுகுகளை பாதிக்கக்கூடிய பல மருந்துகளை வந்து தடை செய்யறதுக்கு வந்து இவங்களை எடுத்துட்டு போன வழக்குகள் தான் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இந்த பாரு கழுகுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதியான இந்த மொய்யார் ஏரியா அதை சுற்றியுள்ள 2000 கிராமங்களுக்கு மேல இவங்க போய் நேரடியாக அவங்க வந்து விழிப்புணர்வுங்கிறத நடத்தி அந்த கிராமங்கள்லயே வந்து அவங்களுக்கு வந்து தீர்மானம் போட வச்சிருக்காங்க. அதாவது இந்த பார்க்கழுகளை பாதிக்கக்கூடிய மருந்துகளை வந்து நாங்க உபயோகிக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து இந்த கிராமப்புறங்கள்ல கிராம சபை மூலியமாவே தீர்மானம் போட வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான செயல்பாடுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்னா ஓசை நம்ம சொல்லலாம். இந்த ஓசை அமைப்புங்கிறது வந்து கோயம்புத்தூர் பகுதிகளில் இந்த விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை வந்து வனத்துறையோட சேர்ந்து எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செயல்பாட்டில் வந்து அவங்க தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. அப்புறம் WWF இந்தியா அவங்களுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் நீலகிரி பயோஸ்பியரோட அந்த ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க, வனத்துறையோடு சேர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. ஸோ அடுத்ததாக வந்து மிக முக்கியமான அமைப்பு சிறுதுளி. கோயம்புத்தூரோட நீர்நிலைகள் வந்து புனரமைக்கிறதுல முக்கியமான பங்கு வச்சுட்டு வராங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூர்ல செயல்படக்கூடிய முக்கியமான என்ஜிஓ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களோட செயல்பாட்டினால்தான் வந்து கோயம்புத்தூரோட பல்லுயிர் சூழல் வந்து இனியும் வந்து தொடர்ந்து பெரிய பாதிப்புகள் இல்லாம தொடருது அப்படிங்கிறது வந்து நம்ம நிச்சயமா சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பல்வேறு அமைப்புகளை பத்தி நம்ம பேசணும். இதனால வந்து நம்ம என்ன பயன் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லணும்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த தொடர்ந்து வந்து இந்த 2020 தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து யானைகளோட எண்ணிக்கை வந்து தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டே வருது. 2024 பார்த்தீங்கன்னா 3063 யானைகள் வந்து தமிழகத்துல இருக்கு. அதுல கோவை பகுதிகளில் வந்து 263 யானைகள் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் வருது. அதே மாதிரி ப்ராஜெக்ட் டைகர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 2006ஆம் ஆண்டு 76ங்கிற எண்ணிக்கையில இருந்த புலிகளோட எண்ணிக்கை 2018 264 வளர்ந்து இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல மட்டும் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளாரதான் வந்து இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ்லயே வந்து நமக்கு ஒரு 30 புலிகள் இருக்கிறதா வந்து ஒரு கணக்கு ஒரு கருத்து நிலவுது. இப்போ சமீபத்துல தான் வந்து இந்த புலிகள் கணக்கெடுப்புங்கிறது முடிஞ்சிருக்கு. இந்த புலிகள் கணக்கெடுப்பு இந்த ரிசல்ட்ஸ் இன்னும் வெளியே வரல. வந்தா வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல எவ்வளவு புலிகள் இருக்கு அப்படிங்கிற கணக்குங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அமைப்பு ரீதியா ஏற்படுத்தின விளைவுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். இந்த பல்லுயிர் சூழலை வந்து காக்கிறதுல வந்து இவ்வளவு அமைப்புகள் வந்து சேர்ந்து இயங்குறதுல இந்த சக்சஸ்ங்கிறது வந்து வந்திருக்கு. ஆனா நீங்க
ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சுருக்கமா நம்ம வந்து பார்த்துடலாம். முதல்ல இங்க உங்களை சுற்று நீங்க பல்வேறு மாவட்டத்தில இருந்து வந்திருக்கீங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து லோக்கல் பேர்டிங் குரூப் அப்படிங்கிறது இருக்கும். பறவை ஆர்வலர்கள் கூட்டமைப்புங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். சில பறவைகளோட அதோட பெயர்களை மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டி, சலீம் அலி நேச்சுரலிஸ்ட் ஃபாரம், இது ரெண்டும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள். திருப்பூர் நேச்சர் சொசைட்டி, சேலம் நேச்சர் சொசைட்டி, சேலம் ஆர்னத்தாலஜிக்கல் ஃபவுண்டேஷன், பர்ல் சிட்டி நேச்சர் சொசைட்டி, மதுரை நேச்சர் சொசைட்டி, மெட்ராஸ் நேச்சர் சொசைட்டி. இது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது. இதை தவிரவும் நிறைய அமைப்புகள் இருக்கு. உங்க மாவட்டத்துல என்ன அமைப்பு இருக்குன்னு பார்த்து அது கூட நீங்க இணைஞ்சு செயல்பட்டீங்கனாலே வந்து நீங்க ஈஸியா வந்து இதுக்குள்ளார வந்துடலாம். அடுத்து வந்து நீங்க பார்க்கக்கூடிய அபூர்வமான சில உயிரினங்கள், அதை பத்தின அதுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை பத்தி எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம அளவுல டிஸ்கஸ் பண்ணா மட்டும் போதாது. இது பொதுமக்களோட கவனத்துக்கும் போகணும். அதனால வந்து நிறைய நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள்ல வந்து அதை பத்தின தொடர்ந்து நம்ம வந்து எழுதணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ சில பேர்களை மட்டும் நான் இங்க கொடுத்துருக்கேன். சேவஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின் இங்கிலீஷ்ல வந்துட்டு இருக்கு. சாங்சுரி ஏஷியா, சயின்டிபிக் ஜர்னல்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேர்ட்ஸ், ஜேர்னல் ஆஃப் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி. ஸோ இந்த இதழ்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய அப்சர்வேஷன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு போய் சேரும். அவங்களோட ஆர்வத்தை இது வந்து தூண்டும். அவங்களையும் வந்து நம்ம பல்லுயிர் பேணுதலுக்குள்ளார கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து எங்களோட ஒரு நம்பிக்கை. தமிழகத்துல வந்து சூழியல் பத்தி எழுதக்கூடியவங்க வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்காங்க. அதாவது மாதவையா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர், தியோடர் பாஸ்கரன், ஜானகி லெனன், இவங்கெல்லாம் வந்து சூழியல் எழுத்துக்கள்ல வந்து முக்கியமான சில ஆளுமைகள். இதே மாதிரி நிறைய ஆளுமைகள் வந்து இனியும் வரணும். அதுல வந்து இந்த பிரசன்டேஷனை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கூட வந்து எழுதி இதே மாதிரி ஒரு ஆளுமையா வந்து நிறைய மக்களை வந்து இதுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட விருப்பமும் கோரிக்கையுமா இருக்கு. ஸோ வேற என்ன விதத்துல வந்து நம்ம மக்களை வந்து போய் சென்றடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பேர்ட் வாக்ஸ், இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கூட்டிட்டு போய் பறவைகளை வந்து பார்க்கறதுக்கு வந்து நீங்க அவங்களோட ஆர்வத்தை நீங்க வந்து தூண்டலாம். புகைப்பட கண்காட்சி, ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன், அதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், புத்தகங்கள் எழுதுறது, இந்த மாதிரி பள்ளி கல்லூரிகளில் போய் இதை பறவைகளையும் பற்றியும் பல்லுயிரியத்தை பற்றியும் நம்ம வந்து பேசும்போது வந்து நிறைய மக்களுக்கு அது போய் சேருது. அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ள வந்தாலே அது ஒரு பெரிய வெற்றியாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த பிரசன்டேஷன் நிறைய பகுதிக்கு முக்கியத்துவம் என்ன, அதுக்கு என்னென்ன வந்து வகைகளில் அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய பல்லுயிர் சூழல்ங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்னென்ன முக்கியமான அமைப்புகளும் தொண்டு நிறுவனங்களும் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க வந்து ஒரு தனி மனிதராக வந்து எப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு சுருக்கமா நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து நம்ம முக்கியமா நம்ம பார்த்த விஷயங்கள் இந்த ப்ரெசன்டேஷன்ல. ஸோ ரொம்ப நன்றி. இதுதான் என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். இந்த ப்ரெசன்டேஷனை பற்றியோ இல்லை பறவைகளை பற்றி வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதோட என்னோட ப்ரெசன்டேஷனுங்கிறது வந்து முடிவுக்கு வருது. ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தயவு செய்து கேட்கலாம்.
தேங்க்யூ சார் ஃபார் தி வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம அறிமுகம் கொடுத்த மாதிரியே சாருடைய அந்த பல்வேறு விஷயங்களை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக கொண்டு வந்தாங்க. சட்டங்கள் பற்றி பேசிய விஷயங்கள், கோயம்புத்தூரில் தனித்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நமக்கு அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. இறுதியாக நம்மளுடைய பங்களிப்பும் இந்த சூழலுக்கு முக்கியம், அதற்கான கேள்வியும் முன் வச்சு தன்னுடைய ப்ரெசன்டேஷனை அழகாக முடிச்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு யாராவது டவுட் இருந்ததுன்னா அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், உங்களை ஒவ்வொன்றா அந்த போஸ்ட் ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஹலோ ஹலோ சார் கேக்குது, சொல்லுங்க சார். சுடலை குயில் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்குதா? நீங்க ஏதோ பிக்சர்ஸ் காமிச்சீங்க, அதனாலதான் அந்த கேள்வி கேட்கறேன். இல்லைங்க, சுடலை குயில்ங்கிறது வந்து நீங்க ஜக்கோபின் குக்கு தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஜக்கோபின் குக்கு வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் இருக்கு. சுடலை குயில் கோயம்புத்தூர்ல மட்டும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் குறிப்பா சொன்னது வந்து வேற ஒரு பறவையை பத்தி. ஒரே நிமிஷம். வயநாடு லாஃபிங் த்ரஷ் அப்படிங்கிறது வந்து தான் நான் குறிப்பா வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் பதிவுகள் இருக்கிறதா நினைக்கிறேன் நான். பட் எனக்கு உறுதியா தெரியல. வயநாடு லாஃபிங் த்ரஷ், வயநாடு சிலம்பன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது மட்டும்தான் வந்து கோயம்புத்தூர்ல பதிவுகள் இருக்கு. வேற எந்த மாவட்டத்திலையும் இருக்கு